வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உத்தம புருஷன். கதைக்குள்ள போலாமா? வாசலில் ஆட்டோ வந்து நிற்பதை பார்த்த பார்வதி கடகடவென வெளியே சென்றாள். பரந்தாமன் டிவியில் வால்யூமை குறைத்துவிட்டு, என்ன பார்வதி, யார் வந்திருக்கா வாசல்ல? ஆட்டோ சத்தம் கேக்குது என்று பார்வதியை கேட்க, தெரியலிங்க, நானும் அதுதான் பார்க்கறேன் என்று பார்வதி கூறிக்கொண்டு வெளியே செல்வதற்குள் ராணி ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. நம்ம ராணி தாங்க என்று உற்சாகமாக வெளியே ஓடினாள். வாமா, வா வா, என்ன இது சொல்லாம கொள்ளாம திடுதிடுப்புன்னு? ஆமா, என்ன நீ மட்டும் வந்து இறங்குற, மாப்பிள்ள வரலையா என்று அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கினாள். ஏம்மா, உன் மாப்பிள்ள வரலன்னா என்ன மட்டும் சேர்க்க மாட்டியா என்று லேசாக சிரித்தாள் ராணி. ஏய் போக்கிரி, உனக்கு கொழுப்புடி. சரி சரி, உள்ள வா என்று உற்சாகமாக உள்ளே சென்றாள். வாமா. என்னடாம்மா, வரேன்னு ஒரு ஃபோன் போட்டிருக்க கூடாது? நான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்பேன் இல்ல என்று பரந்தாமன் அவளை பார்த்து உற்சாகமாக கேட்க, இல்லப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமன்னு தான். அட என்னம்மா நீ. சரி, அது போகட்டும். மாப்பிள்ளை எங்க, அவர் வரலையா? இல்லப்பா, நான் மட்டும்தான் வந்தேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவளது போன் ஒலித்தது. அதில் ரமேஷ் என்று பெயர் பெற அதை பார்த்ததும் ராணியின் முகம் மாறியது. பட்டன் அதை கட் செய்து டீப்பாய் மேல் வைத்தாள். இதை கவனித்த பார்வதிக்கு மனதில் சந்தேகம் வந்தது. கௌதம் ஃபோன் பண்ணானப்பா என்று ராணி கேட்க, காலையில கூட ஃபோன் போட்டான், அங்க வேலையெல்லாம் செட்டில் ஆயிடுச்சான். உன்னை கூட கேட்டான், அடுத்த மாசம் ஏதோ தொடர்ந்தாப்புல 4 நாள் லீவ் வருதான், அப்ப வரேன்னு சொன்னான், உன்னை கூட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் என்றார் பரந்தாமன். ராணி அமைதியாக தலையாட்டினாள். சரிம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காருப்பா. ஆஃபீஸ் விஷயமா மதுரை வரைக்கும் போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும். ஓ, அதுதான் நீங்க கிளம்பி வந்துட்டியா, அப்படி சொல்லு என்று பரந்தாமன் சிரிக்க ராணி முகத்தில் சிரிப்பில்லை. அவள் முகத்தை சற்று கடுகடவெனவே வைத்து கொண்டிருந்தாள். பரந்தாமன் இதை ஒன்றும் கவனிக்கவில்லை என்றாலும் பார்வதிக்கு அவளது பேச்சும் நடவடிக்கைகளும் சற்று சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சரிம்மா, போ, உள்ள போய் சாப்பிடு. பார்வதி, குழந்தைக்கு சாப்பாடு போடு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து வெளியே சென்றார் பரந்தாமன். அவர் சென்றதும் ராணி தனது தாயை பார்க்க பார்வதியின் முகத்தில் ஏதோ சந்தேகம் தோன்றியிருப்பது அவளது பார்வையில் அப்பட்டமாக தெரிந்தது. இதை கவனித்த ராணி கடகடவென தோட்டத்திற்கு சென்று கிணற்றில் தண்ணீர் எடுத்து சில்லென முகத்தை கழுவி கொண்டாள். பார்வதி அமைதியாக வந்து அங்கிருந்த கல்லின் மீது அமர்ந்து கொண்டு ராணியை பார்த்து கொண்டிருந்தாள். ராணி முகத்தை அலம்பிக் கொண்டு திரும்ப தனது தாயின் முகத்தை பார்த்து திடுக்கிட்டாள். அம்மா, என்னம்மா, ஏன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் சற்று தடுமாற்றத்துடன். ஒன்னே இல்லையே, உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன், இதுக்கு முன்னாடி என்ன நீங்க பார்த்ததே இல்லையா என்று கேட்டுக்கொண்டு அங்கு கொடியில் இருந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டாள். பார்த்துருக்கேன், ஆனா அப்பெல்லாம் உன் முகத்துல தெரியாத சில விஷயங்க இப்ப தெரியுது. அம்மா, என்னம்மா என்னென்னவோ சொல்றீங்க, அப்படி என்ன தெரியுது? வெயில்ல வந்ததெல்லாம் கொஞ்சம் கருத்து போயிருக்கோம், அது சொல்றீங்களா? அட, வெயில்ல வந்ததால முகம் கருத்து போறது சாதாரண விஷயம், அது சரியாகிடும். ஆனா உன் முகம் இப்படி இறுகி கருத்து போனதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா மனசுல ஏதோ சங்கடம் இல்லாம முகம் அவ்வளோ சீக்கிரம் இருகாது என்றாள். அம்மா எவ்வளோ சீக்கிரம் என் மனசை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் என்னதான் மறைக்க பார்த்தாலும் என் மனசை எப்படி எடை போட்டுட்டாங்க. இதுதான் தாயோட சக்தியா? தாயறியாத சூழ்நிலைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா என்று யோசித்து கொண்டு அசந்து நின்று கொண்டிருந்த ராணியின் அருகில் வந்த பார்வதி அவள் தோள்களை அன்போடு தொட்டாள். சொல்லு, உன் மனசுல என்ன பிரச்சனை என்று அமைதியாக தனது மகளை பார்த்தாள். அம்மா என்று அழுது கொண்டு தனது தாயின் தோளில் சாய்ந்தாள் ராணி. சற்று நேரம் அமைதியாக இருந்த பார்வதி, இதோ பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. குழந்தை பிறக்காததை பத்தி யாராவது ஏதாவது உன்கிட்ட கேட்டு மனசை காயப்படுத்திட்டாங்களா, இல்ல பக்கத்தாக்கத்துல யாராவது? ஆமாம்மா, குழந்தை பத்தின விஷயம்தான் என்று தேம்பினாள் ராணி. ஏமா, இதுக்கா இப்படி சங்கடப்படுற? இது என்ன புதுசா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இதுவரை குழந்தை உனக்கு நிக்கல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
மாப்பிள்ளையும் உன்னை கூட்டிட்டு போகாத கோவில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லாம் தான் செய்யறாரு. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்றா போல பரிகாரம்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். குழந்தை பிறக்கும்மா. இப்ப என்ன 3 வருஷம் தானே ஆகுது. உனக்கு என்ன அப்படியே வயசாகிடுச்சா? நீங்க சின்ன பசங்க தானே. எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் கூட குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? அதுக்காக நீ இப்படி மனசு உடைஞ்சி போயிட்டா அப்புறம் மாப்பிள்ளைக்கு யார சமாதானம் சொல்றது? அவர் உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்காரு இல்ல? ஆ, இருக்காரு. இப்படிதான் நானும் நம்பி ஏமாந்து போயிட்டேன் என்று ஆவேசமாக கூறிக்கொண்டு தனது தாயின் தோளிலிருந்து எழுந்தாள். பார்வதி அதிர்ச்சியோடு அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவளோட புருஷனை விட்டு கொடுக்காதவ இப்ப இப்படி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் என் தலைவிதி. நான் குழந்தையால பிரச்சனைன்னு சொன்னனே, அது குழந்தை எனக்கு இன்னும் பிறக்கலன்றது பத்தினது இல்ல. எங்க வீட்டுக்காருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அவ இப்ப குழந்தை உண்டாகி இருக்கா, அதனால வந்த பிரச்சனை என்று முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். பார்வதி நடுக்கத்தோடு அவள் முகத்தில் இருந்த கைகளை எடுத்தாள். இதோ பாரு, நீ என்ன சொல்ற? மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பா? அந்த பொண்ணு யாரு? அவ கூட மாப்பிள்ளைக்கு? அம்மா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு ரேகா தான், பள்ளியோட பொண்ணு. பாவமாவ, சின்ன பொண்ணு. அவளை போய் இந்த மனுஷன், ச்சே, எனக்கு நினைச்சாலே சங்கடமா இருக்கு. இப்ப அவ முழுகாம இருக்கா. ஏய், என்ன சொல்ற என்று பதறிக்கொண்டே தனது மகளின் தோள்களை பற்றி கொண்டாள் பார்வதி. அவள் கைகள் நடுக்குவதை பார்த்த ராணிக்கு சந்தேகம் ஒரு புறமும் அழுகை ஒரு புறமும் பொங்கி வந்தது. ராணி கூறிய செய்தியும் இதனால் பார்வதி அடைந்த அதிர்ச்சிக்கும் காரணம் தெரிய வேண்டும் என்றால் நான் 3 மாதங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். பொங்கி வந்த பாலை அடுப்பிலிருந்து இறக்கி கொண்டிருந்த ராணிக்கு ஷிங்கில் நிறைந்திருந்த பாத்திரங்களை பார்த்து மலைப்பேற்பட்டது. ராணி டார்லிங், என்ன பண்றீங்க என்று குரல் கொடுத்து கொண்டு அவளை பின்னால் வந்து கட்டி கொண்டான் ரமேஷ். காப்பியை கலந்து எடுத்து கொண்டு திரும்பிய ராணி, போதுங்க, விடுங்க, எனக்கே இன்னைக்கு மூடு சரியில்லை, நீங்க வேற காலங்காத்தால என்று சலித்து கொண்டாள். என்னது, என் பட்டத்து ராணிக்கு மூடு சரியில்லையா? எங்கே அந்த தளபதி? எங்கே அந்த சேனாதிபதி? கூப்பிடு அவர்களை. என் ராணிக்கு என்ன கோபம் என்று அறியாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் சென்று தொப்பென அமர்ந்து கால் மீது காலை போட்டுக்கொண்டு ராணியை உற்று பார்த்து சிரித்தான் ரமேஷ். ராணி சிரிப்பை மறைத்து கொண்டு முகத்தை கடுகடவென வைத்து கொண்டாள். காப்பியை கொண்டு வந்து டீப்பாய் மேல் தொப்பென வைத்தாள். போதுங்க உங்க விளையாட்டு, நானே கடுப்புல இருக்கேன். அதுதான் என்ன காரணம் சொல். என் பட்டத்து ராணி, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான். வேலைக்கார வள்ளி வேலைக்கு வந்து 4 நாள் ஆகுது. பாருங்க, ஷிங்க் நிறைய சாமா, 4 நாள் துணிங்க எல்லாம் அப்படியே கிடக்குது. 2 நாளா பார்த்து பார்த்து நானே சாமான்லாம் தேய்ச்சி போட்டுட்டேன். முந்தா நேத்து கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்க போயிட்டு வந்து உடம்பெல்லாம் ஒரே வலியா இருந்தது. அதனால சாமான தேய்க்காம விட்டுட்டேன். அது எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து போய் மழை போல இருக்கு. அந்த வள்ளி இன்னைக்காவது வருவாளான்னு தெரியல. அவ வந்துடுவான்னு நானும் பேசாம விட்டுட்டேன். நமக்கு உடம்பு முடியாதப்பதான் இந்த வேலைக்காரங்களும் சதி பண்ணுவாங்க. வரலன்னா முதல்லயே சொல்லி தொலைக்க மாட்டாங்க. இதுல அம்மா அப்பா கௌதம் எல்லாரும் இந்த வாரம் வந்துடுவாங்க. போன் போட்டாங்க, அடுத்த வாரம் கிரகப்பிரவேசம் வச்சுக்கிட்டு நான் எந்த வேலைன்னு பாக்குறது? வெளியில போக செய்ய அந்த வேலையே சரியா இருக்கு. இதுல இவ வேற இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன் என்று சலித்து கொண்டாள். ஓ, உனக்கு அதுதான் பிரச்சனையா? கவலைப்படாதே, பணிப்பெண் வள்ளியால் ஏற்பட்ட சிக்கலை நான் சரி செய்கிறேன் என்றான் ரமேஷ். என்ன பண்ண போறீங்க? நீங்க சாமா தேய்க்க போறீங்களா என்று அவனை கேலியாக பார்த்தாள் ராணி. என் செல்லத்துக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா? நீ ஆசைப்பட்டன்னு வீடே கட்டி கொடுக்கும் போது ஒரு சாமானை தேய்ச்சி போடாததா எனக்கு கஷ்டம்? சரி வா, எல்லாம் எடுத்து போடு, 5 நிமிஷத்துல தேய்ச்சி போட்டுடுறேன் என்று எழுந்து கொண்டான். என்னங்க, இருங்க, நீங்களே சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முகத்தை தூக்கி வச்சுக்காம இருந்தா அது போதும் எனக்கு என்று அவன் கூறிக்கொண்டிருக்க காலிங் பெல் சத்தம் கேட்டது. எழுந்து சென்று ராணி கதவை திறக்க அங்கே ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு பால்மணம் மாறாத பிள்ளையை போல் இருந்த அவளது முகமும் பார்வையும் அவளை பார்த்தவுடனே ராணிக்கு அவள் பேரில் ஏதோ வாஞ்சை ஏற்பட்டது. ஆமா, யாருமா நீ என்று சந்தேகத்தோடு அவளை பார்த்து கொண்டே கேட்டாள். அக்கா, என் பேரு ரேகா.
நான் வள்ளியோட பொண்ணு என்று அந்த பெண் தனது பட்டு போன்ற குரலில் கூறியதும் ராணியின் முகம் மாறியது. ஏமா, உங்க அம்மாக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? அவங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எல்லாரும் கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமா தானே கொடுக்குறேன். இதுல வருஷத்துக்கு 4 புடவை, ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவ்வளோ சலுகை கொடுத்தாலும் உங்க அம்மாக்கு ஒரு அக்கறை இல்லை. இப்படி 4 நாளா லீவு போட்டா நான் என்ன பண்றது? பாரு, ஷிங்க் நிறைய பாத்திரம், துணிங்க வேற மழை போல சேர்ந்து கிடக்கு. இதெல்லாம் யாரு பண்ணுவா? எனக்கும் 2 நாளா உடம்பு சரியில்லை. அவங்க வரலன்னா ஏற்கனவே சொல்லலாம் இல்ல. இப்படி சொல்லாம கொள்ளாம லீவை போட்டா எப்படி? இந்த மாசம் நான் சம்பளத்துல புடிச்சிக்க போறேன் பாரு என்று அவள் கடகடவன புரிந்து தள்ள, அக்கா, அம்மாக்கு 4 நாளா உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல். அப்பாவும் நானும் தான் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். காய்ச்சல் அதிகமா இருக்கிறதால 2 நாள் அட்மிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நேத்து தான் கூட்டி வந்தோம். அம்மா காலையில தான் முழிச்சிருந்தாங்க. உடனே அவங்க உங்களை பத்தி தான் கவலைப்பட்டாங்க. பாவம், நீங்க கிரகப்பிரவேசம் வேலை வச்சுக்கிட்டு ஏற்கனவே சிரமப்பட்டிருப்பீங்க. இதுல நான் வேற போகலன்னா அந்த ராணி அம்மா என்ன கஷ்டப்படுதோன்னு சங்கடப்பட்டாங்க. அதுதான் என்ன அனுப்புனாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானே வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறேங்க்கா என்றாள். அவளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த ராணிக்கு வள்ளியின் மீது பரிதாபம் ஏற்பட்டது. அப்படியே ரேக்கா, சாரிம்மா, நான் ஏதோ கோவத்துல படபடன்னு பேசிட்டேன். அது ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. சரி, இப்போ உங்க அம்மாக்கு எப்படி இருக்கு? உள்ளவா என்று அவளை அன்போடு அழைத்து சென்றாள். இப்ப பரவாயில்லக்கா, இன்னைக்குதான் எழுந்தாங்க. கூட அப்பா இருக்காரு, அவரும் 4 நாளா வேலைக்கு போகல என்றாள். இதற்குள் அவர்கள் உள்ளே வர சோஃபாவில் அமர்ந்திருந்த ரமேஷ் அவளை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவ வள்ளியோட பொண்ணு ரேகாவா என்றாள் ராணி. என்னது, வள்ளியோட பொண்ணா? அவங்களுக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணா என்று அவன் ரேகாவை ஆச்சரியத்தோடு பார்க்க, ரேகாவின் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. என்னங்க, உங்களுக்கு கொழுப்பு தான். ரேகா, நீ ஒன்னும் வித்தியாசமா நினைக்காத. அவர் இப்படிதான் ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசுவாரு என்றாள் ராணி. பரவாயில்லக்கா என்று சிரித்தாள் ரேகா. ஆமா, நீ என்ன பண்ற? நீயும் வீட்டு வேலைக்கு போறியா? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன்க்கா. எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை படிக்க வைக்கிறாங்க. நானும் நல்லா படிப்பேன் என்று சிரித்தாள். ஓ, வெரி குட். அப்ப நீ சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்லு. வெரி குட். பாத்தியா, இவகிட்ட அழகு மட்டும் இல்ல, நல்ல அறிவும் இருக்கு. வள்ளிய நாம பாராட்டணும். இவ்வளவு கஷ்டத்திலையும் தன்னோட பொண்ணை படிக்க வைக்கிறாங்க பாரு என்றான் ரமேஷ். ஆமாங்க. ஆமா ரேகா, உனக்கு இப்ப காலேஜ் இல்லையா? இல்லக்கா, எக்ஸாமுக்காக 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப படிக்காம நீ? நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராத்திரியில உட்காந்து படிச்சுப்பேன். சரிக்கா, நான் போய் சாமானை தேய்ச்சிட்டு அப்புறம் துணியை துவைச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு சமைக்க பாத்திரம் வேணும் இல்ல என்றாள் ரேகா. சரிம்மா, அதோ அதுதான் கிச்சன், உள்ள போ, நான் வந்துடுறேன் என்றாள் ராணி. சரிக்கா என்று ரேகா உள்ளே செல்ல, அவளை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த ரமேஷை பார்த்து சிரித்து கொண்டே, என்னங்க அவளை அப்படி பாக்குறீங்க என்றாள். ஒன்னும் இல்ல, சின்ன பொண்ணா இருக்கா, பாவம், அவளை ரொம்ப வேலை வாங்காத. படிக்கிற பொண்ணு வேற, நீயும் அவளுக்கு ஒத்தாசியா இருமா என்றான் ரமேஷ். அதை நீங்க சொல்லணுமா? பாவங்க, அந்த பொண்ணை பார்த்தா என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்க குளிச்சுட்டு சாப்பிட வாங்க என்று உள்ளே சென்றாள். அன்றிலிருந்து ராணி அவளிடம் பாசமாக இருக்க, சமைக்கும் போதே சிறு சிறு பாத்திரங்களை தேய்த்து வைத்து விடுவது, குளித்து முடித்தவுடன் அன்றைய துணிகளை தானே அலசி போட்டு விடுவதென அவளுக்கு அதிகம் வேலைகள் வைக்காமல் பார்த்து கொண்டாள். இருந்தாலும் ரேகா அவளிடம் வலுக்கட்டாயமாக கேட்டு கேட்டு அனைத்தும் செய்து கொண்டிருக்க, அவளது சுறுசுறுப்பு, அவள் அக்கா அக்கா என்று தன்னை பாசத்தோடு அழைப்பது அவளுக்கு அவள் பேரில் ஒரு வாஞ்சை ஏற்படுத்தியது. தினமும் அவள் சமைத்து கொண்டிருக்கும் சமயங்களில் ரேகா அவளிடம் தனது காலேஜ் பற்றியும் அவளது தோழிகள் பற்றியும் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்க, அவளது பேச்சை கேட்டுக்கொண்டே அவளோடு அரட்டை அடித்து கொண்டும் சமைத்து முடித்து விடுவாள் ராணி. இதனால் அவளுக்கு பொழுது போவது தெரியாமல் மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் மாலையில் எப்பொழுது வருவாள் என்று காத்திருக்க ஆரம்பித்தாள். ரேகாவிடம் ரமேஷும் கேலிகள் செய்து கொண்டும் கலாட்டாக்கள் செய்து கொண்டும் இருக்க, முதலில் அவனிடம் பேச தயங்கிய ரேகா பிறகு அவனிடம் சகஜமாக பழக ஆரம்பித்தாள்.
கிரகப்பிரவேசத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருக்க ஊரிலிருந்து ராணியின் தம்பி கௌதம், தாய் பார்வதி, தந்தை பரந்தாமனும் வந்திறங்கினர். வாங்க வாங்க, என்ன இது, என்னவோ விருந்தாளிங்க போல 2 நாளைக்கு முன்னாடி வந்து இறங்குறீங்க என்று அவர்கள் கையில் இருந்த பெட்டியை வாங்கினான் ரமேஷ். என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க மச்சானுக்கு பெங்களூர்ல வேலை வந்துடுச்சு, அது விஷயமா அவன் ஏதோ தயார் பண்ணிட்டு இருந்துட்டான், அதுதான் வர முடியல என்றாள் பார்வதி. அப்படியா? ஊமை கொட்டான், இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல என்று அவனை இடித்தான் ரமேஷ். இல்ல மாமா, எல்லாம் சக்சஸ் ஆனதும் சொல்லிக்கலான்னு என்று கௌதம் தயங்க, இதற்குள் அங்கு காப்பியுடன் வந்த ராணி, என்னடா சாமியார, பெங்களூர் போறியா? அங்க பொண்ணுங்கெல்லாம் அழகா இருப்பாங்களாம், ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் அம்மாக்கும் அப்பாக்கும் உனக்கு பொண்ணு பார்த்து அலையிற வேலை மிச்சமாகும் என்று சிரித்தாள். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க கௌதம் தனது அக்காவை முறைத்து கொண்டு, அக்கா உனக்கு வேற வேலை இல்லையா? பெங்களூர்னா எவ்வளோ நல்ல விஷயங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணு பாரு கரெக்ட் பண்ணுன்னு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என்கிட்ட அப்படிலாம் பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்றான். சரி விடுடா, அக்கா தானே என்றார் பரந்தாமன் சிரித்து கொண்டு. ஏய், போயும் போயும் யார்கிட்ட என்ன பேசுறன்னு உனக்கு தெரியாதா? உன் தம்பி பொண்ணுங்க விஷயத்துல வேஸ்ட், என்ன போல மாமா போல ஆளுங்கன்னா பரவாயில்ல, என்ன மாமா நான் சொல்றது என்று பரந்தாமனை பார்த்து கண்ணடித்தான் ரமேஷ். அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள, இந்த பையன் நீங்க சொன்னது போல வேஸ்ட் தான், நம்மளை போல இல்ல மாப்பிள்ள, இவன் எனக்கு பையனா பிறந்துட்டு இப்படி ஒரு சாமியாரா இருக்கான் பாருங்க. நான்லாம் அந்த காலத்துல உங்க அத்தைய பார்க்க எங்க இருந்து எங்க சைக்கிளை மிதிச்சுட்டு போவேன் தெரியுமா என்று பார்வதியை பார்த்தார். போதுங்க கேலி, மாப்பிள்ளை கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு என்று வெட்கப்பட்டாள் பார்வதி. நீங்களும் அப்படிதானே மாமா? நானும் அப்படிதானே, உங்க பொண்ணை கரெக்ட் பண்ண தினமும் அவ காலேஜ் கிட்ட போய் நின்னுடுவேன். என்ன, நான் சைக்கிள்ல போகல, வண்டியில போனேன் என்று சிரித்தான் ரமேஷ். அதனால தானே உங்க காதலுக்கு நானும் சம்மதம் சொன்னேன் என்று சிரித்தார் பரந்தாமன். ஆனா பாருங்க மாப்பிள்ள, இந்த பையன் மட்டும் பொண்ணுங்கனாலே எந்திரிச்சு ஓடுறான், இவனுக்கு வேலை படிப்பு அந்த லேப்டாப்பு இதுதான் உலகன்னு நினைச்சிட்டு இருக்கான், எதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு, அது தெரியல இவனுக்கு என்று சிரித்தார் பரந்தாமன். கௌதம் தலையில் அடித்து கொள்ள, போதுங்க உங்க காதல் புராணம் என்றாள் பார்வதி. அம்மா விடுங்க, இவங்க சேர்ந்தா இதுதானே பேசுவாங்க, நமக்கு தெரியாதா? சரி நீங்க வாங்க, நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் என்றாள் ராணி. ஆமா ஆமா, நிறைய வேலை கிடக்கு. ஆமா, குத்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சியா? எல்லாம் எடுத்து போடு, தேய்ச்சிடலாம். அப்புறம் தாம்பாள தட்டுங்க, பெரிய பெரிய பாத்திரம்லாம் மேல இருந்து இறக்கிடு, எல்லாத்தையும் கொண்டு வா, நான் தேய்ச்சி போட்டுறேன் என்று பார்வதி வேலையில் இறங்க. ஆமா ஒன்னும் அவசரம் இல்லை, முதல்ல காப்பியை சாப்பிடுங்க, நான் போய் சாப்பாடை ரெடி பண்றேன் என்றாள் ராணி. என்னம்மா, வேலை இருக்கும்போது நீ பாட்டுக்கு சமைச்சிடு, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம் என்றார் பரந்தாமன். ஆமாக்கா, கடைக்கு எங்கேயாவது போகணும்னா கூட சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான் கௌதம். அதெல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு, நீங்க வாங்க என்றாள் ராணி. என்னக்கா சொல்ற, இதெல்லாம் நீயும் மாமாவுமே தனியா செஞ்சிட்டீங்களா? இல்லடா, எங்க வேலைக்கார வள்ளியோட பொண்ணு ரேகா எல்லா வேலையும் என் கூட இருந்து செஞ்சிட்டா, அவளாலதான் இப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு என்றாள் ராணி. அப்படியா, யாருமா அது என்று பார்வதி கேட்க, ரேகா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் ராணி. குத்து விளக்கை பளிச்சென தேய்த்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டிருந்த ரேகா ராணியின் குரலை கேட்டு அங்கு ஓடி வர அவளை பார்த்த பார்வதிக்கு முகம் மலர்ந்தது. பார்க்க சின்ன பொண்ணா இருக்காளே, இவ்வளோ வேலை செஞ்சான்னு சொல்ற என்றாள். ஆமாம்மா. ஆமா அத்தை, பார்க்கதான் அவ சின்ன பொண்ணு, ஆனா அறிவிலையும் திறமையிலையும் ரொம்ப பெரிய மனுஷி என்றான் ரமேஷ். அப்ப இவ அழகி மட்டும் இல்ல, நல்ல அறிவாளின்னு சொல்லுங்க என்றார் பரந்தாமன். அனைவரும் சிரிக்க ரேகாவும் தலையை குனிந்து கொண்டு சிரித்தாள். ஏமா குழந்தை, பார்க்க இவ்வளவு அழகா இருக்கியே, உன்னை உங்க சொந்தக்காரங்க எல்லாம் சும்மாவா விட்டு வச்சிருக்காங்க? இந்நேரம் யாருக்காவது பிடிச்சி கட்டி வச்சிட்டு இருப்பாங்களே, இந்நேரம் பொண்ணு கேட்டு ஒரு படைய வந்திருக்குமே என்றார் பரந்தாமன். ஆமா என்றாள் ரேகா அமைதியாக. அதானே பார்த்தேன், நான் சொல்லல. அப்புறம் எப்படிமா இதுவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கல உன்னை பெத்தவங்க? ஒருவேளை நீ காதல் கீதல்னு என்று சிரித்தார். அப்பா என்ன பேச்சு இதெல்லாம், வயசுக்கு ஏத்தாப்புல பேச மாட்டீங்களா என்றான் கௌதம். இவன் ஒருத்தன், அவன் நம்ம பொண்ணு போலடா, சும்மா ஜாலியா பேசுறதுதான், நான் வயசானவன், அவன் என்ன தப்பாவை எடுத்துக்க போறா என்றார் பரந்தாமன். ரேகா சிரித்து விட்டு, இல்ல சார்,
எங்க அம்மா அப்பாக்கு நான் படிக்கணும், நல்ல வேலைக்கு போய் என் சொந்த கல்ல நிக்கணும்னு ஆசை, அதுதான் என்றாள். பரவாயில்லையே, அவங்க கஷ்டப்பட்டாலும் தம் பொண்ணை படிக்க வைக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்கள நீ காலம் பூரா நல்லா பார்த்துக்கணும் என்றாள் பார்வதி. சரிம்மா என்று தலையை ஆட்டினாள் ரேகா. அன்றிலிருந்து ரேகாவை பார்வதிக்கு பிடித்துவிட அவளை அடிக்கடி அழைத்து பேசிக்கொண்டும் அவளிடம் பாசமாக பழகி கொண்டும் இருந்தாள். ராணியிடம் அவளது சுறுசுறுப்பு, அழகு, அறிவு இவற்றை பற்றியும் மெச்சி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த அன்பிற்கு ஒரு சிறு சிக்கல் புதிதாக ஏற்பட்டது. கிரகப்பிரவேசத்திற்கு ராணிக்கு எடுத்தது போல் ரேகாவிற்கும் புது பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தான் ரமேஷ். இதை பார்த்து பார்வதிக்கு மனதில் லேசாக சங்கடம் ஏற்பட்டது. ரமேஷ் அவளிடம் மிகவும் அன்பாக பழகுவது, அடிக்கடி அவளை கிண்டல் செய்து சிரிப்பது, இவையெல்லாம் அவளுக்கு நெருடலை ஏற்படுத்த ராணியிடம் பக்குவமாக இதை எடுத்து கூறினாள். ஆனால் ராணி தனது கணவன் மீது கொண்ட நம்பிக்கையால் தனது தாயின் பேச்சை மறுத்து பேச பார்வதியும் அமைதியாகினாள். 2 நாட்கள் கழித்து புது வீட்டில் கிரகப்பிரவேசம் நல்ல முறையில் நடந்தேற புது வீட்டில் ஒரு சில வுட்வொர்க் வேலைகள் மிச்சம் இருப்பதால் 1 மாதம் கழித்து குடியேற திட்டம் போட்டனர் ரமேஷும் ராணியும். கிரகப்பிரவேசம் முடிந்து பரந்தாமன், பார்வதி, கௌதம் ஊருக்கு புறப்பட ராணி அவர்களை 1 வாரம் தங்கிவிட்டு செல்ல வற்புறுத்தினாள். ரமேஷும் அவளுடன் சேர்ந்து கேட்டுக்கொள்ள கௌதமும் 1 வாரத்தில் பெங்களூருக்கு செல்வதால் 1 வாரம் இங்கே இருந்துவிட்டு இப்படியே செல்வது என்று திட்டம் போட்டு மூவரும் தங்கினர். 2 நாட்கள் அனைவரும் பீச், கோவில், சினிமா என்று ஊரை சுற்ற ரமேஷின் வற்புறுத்தலில் ரேகாவையும் அவர்களுடன் அழைத்து சென்றனர். அப்பொழுதெல்லாம் ரமேஷ் ரேகாவுடன் தனியாக ஏதோ பேசிக் கொண்டிருக்க இதை கவனித்த பார்வதி ராணியிடம் அதை காண்பித்து கண்டிக்க ராணிக்கு முதலாக தனது கணவன் மீது லேசாக சந்தேகம் ஏற்பட்டது. 1 வாரம் கழித்து கௌதம் பெங்களூருக்கு செல்ல பரந்தாமனும் பார்வதியும் ஊருக்கு புறப்பட்டனர். ஆனால் அன்று பார்வதியின் முகம் மிகவும் வாடியிருந்தது. 1 வாரம் சென்றது. அன்று ரேகா ஏதோ சோர்வாக வர அவளை பார்த்த ராணி அவளை அருகில் அழைத்தாள். ரேகா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா என்றாள். ஆ, எழுதிட்டேன்க்கா. அப்ப ஏன் டல்லா இருக்க? உங்க அம்மாக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னு கவலையா இருக்கா? இல்லக்கா, அம்மாக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் 2 நாள்ல வந்துருன்னு சொன்னாங்க. அப்ப ஏம்மா டல்லா இருக்க? ஒன்னும் இல்லக்கா, உடம்பு கொஞ்சம் முடியல, அதுதான். அப்படியா? காய்ச்சல் ஏதாவது இருக்கா என்று அவள் நெற்றில் கையை வித்தாள் ராணி. இல்லக்கா, அதெல்லாம் ஒன்னே இல்லை என்று ஒதுங்கி கொண்டாள் ரேகா. அவளது செயல்கள் ஏதோ வித்தியாசத்தை அளிக்க, சரி, நீ போய் மாடியிலிருந்து துணிகள் எடுத்துட்டு வா என்றாள் ராணி. சரிக்கா என்று அவள் சென்றதும் காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். ஆபீஸில் இருந்து வந்த ரமேஷின் வாடியிருந்த முகத்தை பார்த்து கொண்டு அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்றாள். ஒன்னும் இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரே வேலை, அதுதான். சரி, சுட ஒரு கப் காஃபி கூட என்றான். ராணி உள்ளே சென்றதும் ரேகா துணிகளை எடுத்துக்கொண்டு மாடியிலிருந்து இறங்க அவளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த ரமேஷை பார்த்து மிரண்டாள் ரேகா. ராணி காப்பி எடுத்துக்கொண்டு வெளியே வர படிகளில் நின்று கொண்டு விழித்து கொண்டிருந்த ரேகாவை பார்த்தாள். அவள் கண்கள் மிரட்சியோடு ரமேஷை பார்த்து கொண்டிருந்தது. இதை கவனித்த ராணி, என்னம்மா ரேகா, ஏன் அங்கே நின்னுட்ட என்றாள். ஆ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கடகடவென ரூமிற்கு ஓடினாள் ரேகா. இந்த பொண்ணு 2 நாளா ஒரு மாதிரி இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அவ பேச்ச நடத்தியும் எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு என்று கூறிக்கொண்டே காப்பியை ரமேஷிடம் நீட்டினாள். ஆமா, நானும் தான் பாக்குறேன், பேசாம அவங்க அம்மா வர்ற வரைக்கும் இவளை வர வேண்டான்னு சொல்லிடு. பாவம், படிக்கிற பொண்ணு வேற, காலேஜுக்கும் போயிட்டு இங்கேயும் வர சொன்னா சிரமமா இருக்கும். அதுதான் கிரகப்பிரவேசம் கூட முடிஞ்சிடுச்சே, இனிமே என்ன, நீ பொறுமையெல்லாம் செஞ்சுக்கலாம். புது வீட்டுக்கு போனதும் பள்ளிய வழக்கம் போல அங்க வரட்டும் என்றான். அதுதாங்க நானும் யோசிக்கிறேன் என்றாள் ராணி. அன்றிலிருந்து ரேகாவை அவர்கள் வரவேண்டாம் என்று சொல்லிவிட 1 மாதத்தில் புது வீட்டில் குடியேறியதும் வழக்கம் போல் வள்ளியே வேலைக்கு வந்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று வேலைக்கு வந்த வள்ளியின் முகம் வாடியிருந்தது, கண்கள் வீங்கியிருந்தது. இதை கவனித்த ராணி, என்ன வள்ளி, எதுக்கு உங்க கண்ணெல்லாம் வீங்கிருக்கு, முகமெல்லாம் வாடி இருக்கு, அழுதீங்களா என்ன என்றாள். ஓவென கதறினாள் வள்ளி. என்ன வள்ளி, எது கழறீங்க? திரும்பவும் உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்ப ஏன் வேலைக்கு வந்தீங்க? இல்லம்மா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அப்படி ஏதாவது வந்து நான் போனாலும் நிம்மதியா இருக்கும்.
ஆனா என்று மீண்டும் கதறினாள். என்ன வள்ளி, இப்படிலாம் பேசிக்கிட்டு? உடம்புக்கு வர்றது செய்யறதெல்லாம் சகஜம், இதுக்காக இப்படி பேசலாமா? அம்மா, நான் அதுக்காக அப்படி பேசல. நான் பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, அது என் தலையில கல்ல தூக்கி போட்டுடுச்சுமா என்றாள். என்ன சொல்றீங்க வள்ளி? ஆமாமா, என் பொண்ணு எவன் கூடவோ பழகி இப்ப வயித்துல புள்ளிய வாங்கிட்டு வந்து நின்னு இருக்கா. என்ன வள்ளி, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, 2 மாசமா சரியா தீட்டு வரலன்னு சொன்னான். நானும் இது அவளுக்கு அடிக்கடி ஏற்படுற பிரச்சனை தானேன்னு இருந்துட்டேன். ஆனா நேத்து உங்க பொண்ணுக்கு ஒரே வாந்தி மயக்கமா இருக்குன்னு காலேஜ்ல இருந்து போன் வந்தது. பதறிக்கிட்டு ஓடுனேன். அவங்க அப்பாவும் ஊர்ல இல்ல. பதறிக்கிட்டு பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லா தெய்வத்துக்கும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் அவ முழுகாம இருக்கான்னு என் தலையில குண்டை தூக்கி போட்டுட்டாரு. நானும் அவளை எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன், கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். அவ யாருன்னு சொல்லவே மாட்டேன்றம்மா என்று கதறினாள். ராணிக்கு தலை கிர்ரென சுற்றியது. அது யாருன்னு எனக்கு தெரியும், சந்தேகமே இல்ல. அம்மா அப்பவே சொன்னாங்க, அந்த பொண்ணை உன் புருஷன் கிட்ட அதிகம் பழக விடாதன்னு. நான் கேட்டேனா? ஊர்ல இல்லாத உத்தம புருஷன் என் புருஷன்னு பீத்திக்கிட்டு எங்க அம்மா கிட்டயே சண்டைக்கு போனேன். அவ அன்னைக்கு அவரை எப்படி மறண்டு போய் பார்த்தா, அவரும் அன்னைக்கு அவளை எப்படி பார்த்தாரு. நல்லா அவகிட்ட பழகிட்டு இருந்த மனுஷன் அவளை வேலையை விட்டு நிக்க சொல்லி ஏன் சொல்லணும்? அவங்க அம்மா வர்ற வரைக்கும் அவ வேலைக்கு வரட்டும், உனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும், அவளுக்கும் உன்கிட்ட பழகுறதை பிடிச்சிருக்கிறா போல இருக்குன்னு சொன்னவரு திடீர்னு ஏன் அவளை வர வேண்டான்னு சொல்லணும்? கிரகப்பிரவேசத்துக்கு அவளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி புடவை வாங்கும் போதே நான் சுதாரிச்சு இருக்கணும். ஆனா விட்டுட்டேன். அம்மா சொல்லும் போதாவது கேட்டு இருக்கணும். அப்பவும் விட்டுட்டேன். இப்போ விஷயம் முத்தி போச்சு. இப்ப இங்க இருந்து அவளை நிறுத்திட்டு வேற வீட்டுல தனியா வச்சு பாத்துக்கலான்னு திட்டம் போட்டிருப்பாரோ? விஷயம் வெளியில தெரியாத வரைக்கும் இப்படி இருந்துடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்களோ? முடியாது, முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அவரை நான் யார் கூட பங்கு போட மாட்டேன். இல்ல, அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. இனி அவர் எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இன்னொருத்திக்கும் சொந்தம். அவளோட நானு சக்காலத்தி சண்டை போடணுமா? கடவுளே, என்ன இது கொடுமை! ஆனாலும் சின்ன பொண்ணு, அவளை போய் இந்த மனுஷன் சே என்று ராணி நொந்து கொண்டிருக்க, அம்மா, அவளுக்கு அபாஷனம் பண்ண முடியாதுன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. குழந்தை நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கான். இப்ப ஏதாவது பண்ணா பெரிய உயிருக்கே ஆபத்தான். அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்ததும் விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமோ அதை நினைச்சா என் ஈரக்கொலையே நடுங்குது. நான் என்னம்மா பண்றது என்று கதறினாள் வள்ளி. மனதளவில் மிகவும் குழம்பியிருந்த ராணி ஆறுதலுக்கு ஆளை தேடிக் கொண்டிருக்க, இந்த நிலைமையில் கதறி கொண்டிருக்கும் வள்ளிக்கு அவள் என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள். அன்று மாலை ரமேஷ் ஆபீஸில் இருந்து பரபரப்பாக வந்து வேலை விஷயமாக மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு புறப்பட, ராணி அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். செல்லம், சாரிடாமா, எனக்கு அவசரமா மதுரைக்கு போக வேண்டியிருக்கு. திடீர்னு எம்டி சொல்லிட்டாரு. எனக்கு மனசுக்கு எப்படியோ இருக்கு. உன்னை தனியா விட்டுட்டு நான் போனதே இல்லை. என்ன பண்றது, வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. சரிம்மா, நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். எதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போக திட்டம் போட்டிருப்பாரோ? விஷயம் வெளியில தெரிஞ்சிடுச்சு, வள்ளி கட்டாயம் என்கிட்ட சொல்லியிருப்பான்னு ரேகா இவர்கிட்ட சொல்லி அழுதுருப்பாளோ? அதுதான் 2 பேரும் ஊரை விட்டு ஓட முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இல்ல வெளியூருக்கு எங்கேயாவது அவளை கூட்டிட்டு போய் அபாஷன் பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பாரா? இருக்காது. அவருக்கு தான் குழந்தைங்கன்னா உசுராச்சே. அவருக்கு வந்த வாரிசு. அவரு கலைக்க விட மாட்டாரு. இந்த மல்லடியோட அவருக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? அதுதான் அவளோடவே போக முடிவு பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் அவ சின்ன பொண்ணு, பார்க்கவும் அழகா இருக்கா, குழந்தை வேற உண்டாகி இருக்கா. போகட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று அவள் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, என்னம்மா அப்படி பாக்குற? சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன், பாத்துக்க, பத்திரமா இரு, நான் போன் பண்றேன் என்று கூறிக்கொண்டே வாசலில் நின்று கொண்டிருந்த கால் டாக்ஸியில் ஏறினான். கார் புறப்பட்டது. முடியாது, எனக்கு இப்படி பச்சையா துரோகம் பண்ற அவர் கூட நான் இனி ஒரு நிமிஷமும் வாழ முடியாது. அவதான் முக்கியம்னு இப்படி ஓட ஆரம்பிச்சாரே, இனி எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ஆமா,
அவர் அவ்வளவுதான் கூட்டிட்டு போறாருன்னு நமக்கு என்ன தெரியும்? ஒருவேளை நிஜமாவே அவர் ஆபீஸ் விஷயமா மதுரைக்கு தான் போகலாம் இல்ல. நானே இதுக்கு கற்பனை பண்ணிக்கணும் என்று கடகடவென சென்று ரமேஷின் நண்பன் தீபருக்கு போன் செய்து விசாரித்தாள். ஆபீஸில் ரமேஷை மதுரைக்கு அனுப்பவில்லை என்றும் அவனாகவே 4 நாட்கள் லீவு போட்டிருப்பதாகவும் தீபக் கூற ராணி ஆடி போனாள். அதுதாம்மா, இனிமேலும் நான் அங்க இருக்க கூடாதுன்னு வந்துட்டேன் என்றால் தனது தாயின் மீது சாய்ந்து கொண்டு. அப்ப அந்த குழந்தைக்கு மாப்பிள்ளதான் தகப்பன்னு நீ முடிவு பண்ணிட்டியா ராணி? ஆமாம்மா. கைப்புண்ணுக்கு கண்ணாடியா? நீங்களே பாத்தீங்க இல்ல, அவர் அவ கூட எப்படி பழகினாரு? நீங்களே என்ன கூப்பிட்டு காட்டல? ஆமா, காட்டினதான். ஆனா அப்ப நான் அவரை தப்பா நினைச்சிருந்தேன். எனக்கு மாப்பிள்ளை மேல சந்தேகம் இருந்தது. ஆனா அது தப்புன்னு நான் அப்பவே உணர்ந்துட்டேன். அவர் உத்தமன்னு தெரிஞ்சதும் நான் நொந்துகிட்டேன். அதுக்காக நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிட்டேன். அவசரப்பட்டு மனசையும் கொடுத்துட்டமேன்னு நான் இத்தனை நாளா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா என்றாள். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவர் உத்தமரு தான். உன் புருஷன் உத்தமரு தான். அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கு காரணம் அவரே இல்ல. அப்ப யாருமா காரணம்? உன் தம்பிதான், நம்ம கௌதம் தான் என்று கதறினாள். ராணி அதிர்ந்து தனது தாயை பார்த்து கொண்டு மௌனமாக நின்றாள். என்னம்மா அப்படி பாக்குற? உன் தம்பி உத்தம, பொண்ணுங்கன்னாவே அவனுக்கு ஆகாது, பயந்தாங்கொழி, சாமியாருன்னு உன் புருஷனும் உன் அப்பாவும் அவனை கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் அப்பெல்லாம் உங்க அப்பாவை கோச்சிக்கிட்டத பார்த்து நானும் இப்படி ஒரு உத்தமான பிள்ளையா பெற்றிருக்கமேன்னு பெருமைப்பட்டேன். இவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணுமேன்னு பல கனவோட இருந்தேன். ஆனா அவன் நம்ம நினப்புல எல்லாம் கல்ல தூக்கி போட்டுட்டான். அந்த பொண்ணு ரேகா கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். அவளும் இவன் கிட்ட மனச பறி கொடுத்திருக்கா. இத பார்த்து மாப்பிள்ள அந்த பொண்ணை கண்டிச்சிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்துதான் நாம அவரை சந்தேகப்பட்டோம். நீ சின்ன பொண்ணு, உன்னை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்னு உங்க அம்மா அப்பா கனவு கண்டுட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்றது சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா நாம சங்கடப்படுவோம், அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவோன்னு சொல்லாம இருந்திருக்காரு. நம்ம கௌதமையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. ஆனால் அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் கௌதம் ஊருக்கு போனதும் நாங்களும் ஊருக்கு கிளம்பினோம். அப்ப என் மனசு தாங்காம நான் மாப்பிள்ளை கிட்ட என் பொண்ணுக்கு நீங்க இப்படி துரோகம் பண்ணலாமான்னு கேட்டேன். அப்பதான் அவர் நடந்தது என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே அந்த பொண்ணுகிட்டயும் பேசினேன். அவளும் உண்மையை ஒத்துக்கிட்டா. அப்புறம் மாப்பிள்ளை தான், இதை இப்படியே விட்டுடுங்க, அவங்க சின்ன பசங்க, அவன் தான் ஊருக்கு போயிட்டானே, இனிமே ஒன்றும் ஆகாது, இது சின்ன பசங்க விஷயம், இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டான்னு சொன்னாரு. உனக்கு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவ, அதனால இதெல்லாம் ராணி கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. நானும் அமைதியாயிட்டேன். ஆனா என் மனசு கேட்கல. அவர்கிட்ட அன்னைக்கு மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க எனக்கு அம்மா போல, நீங்க இப்படி பேசலாமா? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அவளை மீறி இன்னொரு பொண்ணை நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்படி உன் மேல உசுரா இருக்கிற அவரை நீ சந்தேகப்பட்டது தப்புமா? ஆனாலும் உன் மேல தப்பு இல்லை, அதுக்கு காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிடு என்றாள் பார்வதி. அம்மா, நான் இப்பவே கிளம்புறேம்மா, நான் அவரை பார்க்கணும். நான் இப்படி அவரு மேல சந்தேகப்பட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் நொந்து போயிடுவாரு என்றாள் ராணி. அது சரிம்மா, ஆனா மாப்பிள்ளை வேலை விஷயமா மதுரைக்கு போகலன்னு சொல்றியே, ஆனா வேற எங்க போயிருப்பாரு என்றாள் பார்வதி. அதுதானே என்ற ராணி போனை எடுக்க உள்ளே ஓடினாள். இதற்குள் பார்வதியின் செல்போன் ஒலிக்க அதில் ரமேஷின் நம்பரை பார்த்து அதிர்ந்தாள். அம்மா, அவர் உங்களுக்கு தான் போன் போடுறாரு என்றாள். அப்படியா, சரி குடு, நீ பதட்டமா இருக்க, நானே பேசுறேன் என்று போனை வாங்கினாள் பார்வதி. பார்வதி போனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட, அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. நான் இப்ப பெங்களூர்ல கௌதம் கூட தான் இருக்கேன். விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. கௌதம் அந்த பொண்ணு கூட பழகினதுல அந்த பொண்ணு உண்டாகிட்டா. இப்ப அவளுக்கு அபாஷனம் பண்ண முடியாது, அவளை அப்படியும் விட முடியாது. விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நாம அவங்க கல்யாணத்தை நடத்தணும், அதுதான் நல்லது. இந்த விஷயம்லாம் நான் ராணி கிட்ட இன்னும் சொல்லல. அதுக்குள்ள கௌதம் பார்த்து நேர்ல இதெல்லாம் பேசதான் வந்தேன். அவனும் அந்த பொண்ணை கட்டிக்க சம்மதிச்சிட்டான். நீங்க தான் மாமா கிட்ட எப்படியாவது சொல்லி அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். மாமா கிட்ட சொல்ல உங்களுக்கு பயமா இருந்தா அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க, நான் சொல்றேன் என்றான். மாப்பிள்ள, நானே சொல்லிடுறேன் மாப்பிள்ள, இங்க கௌதம கூட்டிட்டு வாங்க, அவங்க கல்யாணத்தை முடிச்சிடுவோம்.
ஆனா அத்தை, தன்னோட தம்பி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு ராணிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கலங்கிடுவா. ஏன்னா அவ அவனை ரொம்ப நம்பினா. அதனால நீங்க எதுவும் அவகிட்ட அவசரப்பட்டு சொல்லாதீங்க, நான் பக்குவமா சொல்லிக்கிறேன் என்றான். சரி மாப்பிள்ள என்று பார்வதி கூற ராணி அதிர்ந்து நின்றாள். என் புருஷன் உத்தம, அவரை நான் தப்பா எடுத்துக்கிட்டனே. அவரு கலகலன்னு பேசுறது, அவரு ரேகா கிட்ட கிண்டலா பேசுறதெல்லாம் பார்த்து நான் அவரை சந்தேகப்பட்டேன். ஆனா உண்மையில அவர் மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்ல. ஆனா பொம்பளை பொண்ணை பார்த்தாலே ஓடிட்டு இருந்த கௌதம் இப்படி ஒரு தப்பா பண்ணியிருக்கான். இதுக்குதான் சொல்லுவாங்க போல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு. தீர விசாரிக்கணும், அதுதான் மெய்யா இருக்கும். இத்துடன் உத்தம புருஷன் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.